சண்முகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த புடவைய வந்து எடுத்துட்டு, அப்படியே வந்து மறைச்சு எடுத்துட்டு போறாரு. கரெக்ட்டா உஷா வந்து "கொஞ்சம் நிக்கிறீங்களா?" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னோனே, ஒண்ணும் இல்லங்க. என்ன எதுவுமே சொல்லாம போறீங்க நீங்க பாட்டுட்டு. வந்து கப்போர்ட திறந்தீங்கல்ல, க்ளோஸ் பண்ணணும்ல." அப்படின்றாங்க. "நீ க்ளோஸ் பண்ணிக்கய்யா" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. நல்ல கால் இந்த புடவைய பார்த்துட்டாளோன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. நேரா பொண்ணுக்கிட்ட எடுத்து குடுக்குறாரு. "இதுதான் எங்களோட முகூர்த்த புடவ. இந்த புடவ வேணும்னு சொன்னேல்ல பொன்னி" அப்படின்னோனே, ஆமா, ஆமா மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு." "நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படின்றாரு. சரி அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு தெரியாம பத்திரமா எடுத்துட்டு போயிடு அப்படின்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, பொன்னியும் சக்தியும் மறுநாள் வந்து கோயிலுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப பிரீத்தி வந்து போலாமா சக்தி அப்படின்றாங்க. இல்ல, இல்ல நான் வந்து பொன்னிய வந்து கோயில்ல ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நான் ஆஃபீஸ் வருவேன். அதனால டைம் இல்ல. பரவால்ல நானும் வரேன். நம்ம ட்ராப் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்றாங்க. இல்ல, இல்ல நீ போ. நான் வந்து இன்னொரு வேலையும் எனக்கு இருக்கு. நீ போ பிரீத்தி அப்படின்னு சொல்றாரு. என்ன வேலை? அது என்கிட்ட எனக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்றேன்ல எனக்கு வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்றோன்னே, எதையும் அவாய்ட் பண்ணிட்டு பொன்னி கூட போய் பார்க்குறியா? அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சரி நீ கிளம்பிட்டியா பொன்னி? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. இத பார்க்குற பிரீத்தி செம கடுப்பாறாங்க. அடுத்து வந்து இங்க கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனோனே அங்க குருக்கள் கிட்ட பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கரும்பு உட்பட எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. அத பார்த்து வந்து அவர் வந்து புடவ எடுத்துட்டு வந்தீங்களாம்மா? முகூர்த்த புடவைன்னோனே, எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னோனே, அந்த புடவையால வந்து கட்டுங்க 2 பக்கம்னு சொல்லிட்டு பொம்மை குடுக்குறாரு. அந்த பொம்மைய வச்சு ஃபுல்லாவே வந்து எல்லா இடத்தையும் சுத்தி வாங்கன்றாங்க. அந்த டைம்ல பிரீத்தி கால் பண்றாங்க. பிரீத்தி ஃபோன அவாய்ட் பண்றாரு சக்தி. பிரீத்தி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சரி சக்தி மீட்டிங் இருக்கு. சீக்கிரமா வருவீங்களான்னு கேட்குறாங்க. இல்ல நான் வர முடியாது. நான் முக்கியமான விஷயத்துல இருக்கேன். அதனால மீட்டிங் எல்லாம் நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்டெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. அதனால பிரீத்தி செம கடுப்பாறாங்க. கண்டிப்பா பொன்னி கூட தான் வந்து போயிட்டு போறாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சக்தி பொன்னி கூட தான் இருக்கான். ஊர் சுத்தத்துக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கடுப்பாறாங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, பொன்னியும் சக்தியும் வந்து சூப்பரா வந்து வேண்டுதல் எல்லாத்தையுமே அழகா முடிக்கிறாங்க. வரவங்க எல்லாருமே வந்து உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு பொன்னி வருத்தம் அடைகிறாங்க. நம்மளுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சக்தி வந்து நம்மளுக்கு நினச்சிக்கிறாங்க. உஷா காக்குன்னு இவங்களாம் தெரில பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அடுத்து வேண்டுதல் முடிச்சுட்டு கிளம்ப போறாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து சரி பொன்னி நீ முதல்ல போ அப்புறமா நான் வரேன். உன்னை அப்படியே வந்து வரும்போது கோயிலேருந்து கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே அப்படியே வந்து ஜெயா செம்ம கடுப்பாக இருக்காங்க. உடனே வந்து எங்கே போயிட்டு வரீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எங்கேயும் போயிட்டு வரலையே நான் வந்து ஆஃபீஸ்க்கு போனேன். இவன் வந்து கோயிலுக்கு போனான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பொன்னி உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க பொன்னி. உண்மையே நான் சொல்லட்டுமா? 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரீங்க நல்ல விஷயம் தானே போயிட்டு வரட்டுமே இதில் என்ன பிரச்சனை? இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும்? உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. உடனே வந்து பிரீத்தி அமைதியாக இருக்காங்க. உன்னை பிரீத்தியை பார்த்து நீ தான் சொன்னியா பிரீத்தி அப்படின்னோடனே, நான் ஒன்றும் சொல்ல அவளை ஏன்டா கோச்சிக்கிற? அவன் மேலே என்ன தப்பு இருக்குது? நான் வந்து கேட்டேன். அவள் தான் சொன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாராரு. பிரீத்தியை பார்த்து நம்ம சக்தி, உன்னை என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? கோயிலுக்கு போயிட்டு வந்து இதில் என்னம்மா தப்பு இருக்குது? அவன் பொண்டாட்டி கூட்டினா அவன் போயிட்டு வரான். இதில் என்ன தப்பு இருக்குது ஜெயா? எதுக்கு கோவப்படுறது விவசாயம் இல்லை பொய் சொல்கிறான்ல அதுக்கு தான். இதில் என்ன பொய் சொல்கிறது இருக்குது? சண்முகம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கம்மா அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு அவன் வந்து சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமே நல்ல விஷயம் தானே. ஏன் வீட்டில் வந்து மறைச்சு பொய் சொல்லிட்டு போகணும்? என்ன பழக்க வழக்கம் சக்தி அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, எல்லாம் இவ சொல்லி கொடுக்குறாளா? நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னோடனே, பொண்ணு எதுவுமே பண்ணலை தேவையில்லாமல் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவனை சொல்ல உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டென்ஷன் ஆகிடுறாங்க. விடு ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார சொல்கிறாரு. அடுத்து வந்து பிரீத்தி கிட்ட கேட்குறாரு சக்தி, நீ எதுக்காக வந்து அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு, சக்தி அது வந்து எதேச்சியாக சொல்லிட்டேன். இல்லை நீ தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அம்மா சொல்லிட்டாங்க போதுமா? இங்கே பாரு பிரீத்தி இந்த மாதிரி வேலை இன்னொரு வாட்டி பண்ணாத. உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக போகிறாரு. பிரீத்தி என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க. இது முடியுது.